நாட்டின் சந்தைகளில் நாட்டரிசி மற்றும் பச்சை அரிசிக்கான தட்டுப்பாடு ஏற்பட்ட பின்புலத்தில் அரிசி இறக்குமதிக்காக அரசாங்கம் இறக்குமதியாளர்களுக்கு விசேட அனுமதியை வழங்கியது. கடந்த டிசம்பர் 4ஆம் தேதியிலிருந்து நேற்று நள்ளிரவு வரை இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது. அவற்றின் அளவு 1,60,000 மெட்ரிக் டன்னை தாண்டியுள்ளது. 66,000 தொன் சிவப்பரிசியும் 1,00,000 தொன் நாட்டரிசியும் அவற்றில் காணப்படுகிறது. இந்நிலையில் லுணுகம்பெஹர பன்னேகமுவ அரிசி ஆலையை மீள இயக்குவதற்கும் களஞ்சிய தொகுதியை நவீனமயப்படுத்துவதற்குரிய வாய்ப்புகள் தொடர்பில் பிரதியமைச்சர் குறித்த பகுதிக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். அடுத்த வருடத்தில் அரிசி தட்டுப்பாடு இன்றி மக்களுக்கு அரிசியை வழங்குவதே எமது எதிர்பார்ப்பு. இந்த பிரச்சினையை தீர்க்கும் போது விவசாயிகளையும் நுகர்வோரையும் பாதுகாக்க வேண்டும். இதனை கருத்தில் கொண்டு நெல்லுக்கும் அரிசிக்கும் நிலையான விலையை அறிவிப்பதே எமது நோக்கம். விரைவில் அதனை மேற்கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன. புதிதாக அரிசியை இறக்குமதி செய்வதற்கான வர்த்தமானியை வெளியிடுவதற்கான தேவையில்லை. தற்போது நெல் அறுவடை ஆரம்பமாகியுள்ளது. அரிசி உற்பத்தி இடம்பெறும் காலப்பகுதியில் அரிசி இறக்குமதிக்கு அனுமதி வழங்கினால் பிரச்சினை ஏற்படும். மீண்டும் அரிசி இறக்குமதிக்கான தேவை ஏற்பட்டால் அது தொடர்பில் கலந்துரையாடப்படுமே தவிர தற்போது அது தொடர்பான தீர்மானமில்லை. அமைச்சர் நலிந்த ஜாதிச அரிசி பிரச்சினை தொடர்பில் களத்துறையில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். அரிசி பிரச்சினை குறிப்பிடத்தக்க அளவு தீர்க்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 2 வாரங்களில் மட்டக்களப்பு உள்ளிட்ட பகுதிகளில் நெல் அறுவடை ஆரம்பமாகும். அவை சந்தைக்கு கிடைக்கப்பெறும். அதனால் இந்த பிரச்சினைக்கு நிலையான தீர்வை வழங்குவோம். ஜனவரி 1ஆம் தேதி பாச்சோர் பொங்க அரிசி இல்லை என்றவர்கள் பொங்கலுக்கு பொங்க முடியாது என்பவர்களுக்கும் எவ்வித பிரச்சனையும் இல்லை. பாச்சோரும் பொங்கலும் பொங்கலாம். எதிர்கட்சிக்கு குறித்த 2-3 விடயங்களை தவிர கதைப்பதற்கு வேறொன்றும் இல்லை.